Hi students, today we are going to talk about capacitors and capacitance. அதாவது மின்தேக்கிகள் மற்றும் மின்தேக்கி திறன். Capacitor is ஒரு storage device. அது எதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை, அதாவது மின் துகள் மற்றும் மின் ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் மின்தேக்கி. அதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டூ கண்டக்டிங் ஆப்ஜெக்ட், அதாவது பிளேட்ஸ் ஆர் சீட்டு சம் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சிடறோம். இந்த சீட்ஸ் பற்றி நம்ம காஸ்லாவோட அப்ளிகேஷனில் படிச்சிருப்போம், டூ சீட் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் சரியா. அந்த டூ சீட்டை சம் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சிடறோம். அதுக்கிடையே இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். கிளாஸு, செராமிக், பேப்பர் இல்லை ஏர் இல்லை ஏதாவது ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது கண்டக்டிங் பிளேட்ஸு, அதனால் கண்டக்ட் ஆகாத மாதிரி நம்ம செப்பரேட்டாக பிரித்து வச்சு அதுக்கிடையில் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் சரியா. The capacitor are widely used in many electronic circuits. So நிறைய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் இந்த கெப்பாசிட்டரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் டிவி, மிக்சி, கிரைண்டர், மொபைல் ஃபோன். ஸோ இது மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டமில் எல்லாத்துலேயுமே கெப்பாசிட்டரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் சரியா. தென் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுதான் கண்டக்டிங் பிளேட்ஸ். இந்த பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கும், இந்த பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கும். அதாவது அலுமினியம், டேண்டலம், சில்வர் இது எல்லாமே கண்டக்டிங். தென் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் பேப்பர், கிளாஸு, செராமிக். இதில் இந்த பிளேட்டில் பாருங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டக்டிங் பிளேட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த நெகட்டிவாக எலக்ட்ரான் சொல்லுவோம், பாசிட்டிவாக அயான்ஸ் சொல்லுவோம் மேக்ஸிமம். ஸோ இது இப்படி இருக்கும்போது இடையில ஏரு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, அதனால் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். இந்த கண்டக்டிங் பிளேட்ஸை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத போது அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். பட் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம்னா எதை கொடுத்து பண்ணுறோம்? பேட்டரி கொடுத்து பண்ணுறோம் நம்ம டிஸ்டர்பன்ஸு. அதாவது இந்த பிளேட்டில் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் அது மாதிரி இருக்கும். இதுலேயும் நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படி இருக்கும் சரியா. ஸோ இதை நாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலாக இருக்கும். பட் நம்ம பேட்டரிக்கு கொடுத்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த ஒயர் வழியாக எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாஸ் ஆகி இந்த பிளேட்டுக்கு போயிடும். ஓகே, அப்போ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். தென் இதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அப்போ இதில் இருக்கிற பாசிட்டிவ் எப்படி மூவ் ஆகுன்னா இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வழியாக இந்த பிளேட்டுக்கு மூவ் ஆயிரும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒயர் வழியாக தான் மூவ் ஆகும். பட் பாசிட்டிவ் அயன்ஸ் வந்துட்டு இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வழியாக இந்த பிளேட்டுக்கு மூவ் ஆயிரும். அப்போ இந்த பிளேட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும், இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல், அதாவது இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸு, இதனால் இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும் சரியா. அப்படி இன்டியூஸ் ஆனாலுமே உள்ள அதோட டோட்டல் சார்ஜ் ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ சரியா. அப்போ அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு காரணமாக பொட்டான்சியல் பில்ட் ஆகும், அதாவது மின்னழுத்தம் கிரியேட் ஆகும், மீன்ஸ் வோல்ட் சரியா. ஸோ இந்த பகுதி தான் ஏரியா ஏ, இந்த டிஸ்டன்ஸ் டி எடுத்துக்கிட்டோம். ஓகே, தென் இந்த பேட்டரி வோல்ட் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த பிளேட்டில் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் பண்ண சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதுக்கிடையே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபீல்டு காரணமாக பொட்டான்சியல் டிஃப்ரென்ஸ் பில்ட் ஆகும். அந்த பொட்டான்சியல் இந்த வோல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும் சரியா. அப்போ இந்த வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ், அதான் போட்டுருப்பாங்க. சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். The charge stored in the capacitor is proportional to the potential difference between the plates. Charge directly proportional to volt. அப்போ அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அந்த பிளேட்டில் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஃபுல்லாக, அதாவது இந்த பிளேட்டுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ சார்ஜ் தான் அது தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டரி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது வெடிச்சிடும்
சரியா? அப்போ தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணி இதில் ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம் சார்ஜ் ஃபுல்லாக. தென் இது ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இது ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும். அதுக்கிடையே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு காரணமாக பொட்டன்சியல் பில்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? அதை கொண்டு போயிட்டு நம்ம சர்க்யூட்டில் யூஸ் பண்ணோம்னா இப்போ கரண்ட் போயிட்டு இருக்கு. அதில் இந்த கெப்பாசிட்டி வந்துட்டு புஷ் பண்ணும், அதாவது நிறைய எனர்ஜியை புஷ் பண்ணி கொடுக்கும், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். சரியா? இது ஸ்கிமேட்டிக் டயக்ராமு, இது சர்க்யூட் டயக்ராம். இதுதான் கெப்பாசிட்டர் 2 பிளேட்டு. இது இது பேட்டரி, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, தென் பாருங்க சார்ஜ் ப்ரொபோஷனல் டு வோல்ட். இந்த ப்ரொபோஷனல் கேன்சல் பண்ணோம்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கால்டு கெப்பாசிட்டன்ஸ் சின்னு போடுவோம். அப்போ Q ஈக்குவல் டு சிவி. அப்போ C ஈக்குவல் டு V இருந்துச்சுன்னா Q பை Vன்னு போடுவோம். ஓகே, அதோட ரேசியோ தான் சார்ஜ் பை வோல்ட், அதோட ரேசியோ தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர். மின் துகள்களுக்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள ரேசியோ தகவு தான் மின்தேக்கி. 2 more question பாருங்க. The capacitance of a capacitor is defined as the ratio of the magnitude of charge on either of the conductor plates to the potential difference existing between the conductors. சரியா? இப்போ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் கெப்பாசிட்டர். இப்போ இந்த 2 பிளேட்டுகளில் எவ்வளோ சார்ஜ் இருந்தால் நம்மளுக்கு 1 வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு கிரியேட் ஆகும். அதாவது அந்த 2 பிளேட்டில் 50 சார்ஜ் இருந்தால் நம்மளுக்கு 10 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்காவே. இந்த 2 சார்ஜ்லேயும் 50 சார்ஜ் இருக்குது. அதனால் இந்த 2க்கு இடையே உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் பொட்டன்ஷியல் பில்ட் ஆகும். எவ்வளோ பொட்டன்ஷியல்? ஒரு 10 பொட்டன்ஷியல். 50 சார்ஜுக்கு 10 பொட்டன்ஷியல் பில்ட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 1 வோல்ட்டுக்கு 2 கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ? 5. அப்போ 1 வோல்ட்டுக்கு 5 சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் 1 வோல்ட்டு பில்ட் ஆகும். ஓகே, 50 சார்ஜுக்கு 10 வோல்ட் பில்ட் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். 5 சார்ஜுக்கு 1 வோல்ட்டு பில்ட் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? தென் இதோட கெப்பாசிட்டன்ஸ், இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கூலும் போடுவோம் பை வோல்ட். இப்போ சார்ஜ் பை கூலும் பை வோல்ட். The SI unit of capacitance is coulomb per volt or farad ன்னு சொல்லுவோம். farad means ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷனை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணவர் மைக்கேல் ஃபேரடே. அதனால் அவர் நேமே வச்சுட்டாங்க ஃபேரட்ன்ட்டு. நம்ம இதில் மைக்ரோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட் நம்ம 11th படிச்சிருப்போம். 1 மைக்ரோ ஃபேரட் ஈக்குவல் டு 10⁻⁻6 ஃபேரட், 1 பிக்கோ ஃபேரட் ஈக்குவல் டு 10⁻12 ஃபேரட். அதனோட சிம்பிள் எப்படின்னா இதுதான், இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. தென் இப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ரைட்டாக ஒன்று கர்வாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சார்ஜ், இந்த 2க்கு இடையே உள்ள டோட்டல் சார்ஜ் 0வாக இருக்கும். ப்ளஸ் Q மைனஸ் Q ஈக்குவல் டு 0. சரியா? தென் இந்த கெப்பாசிட்டரை ஏசி சர்க்யூட்டில் மட்டும்தான் யூஸ் ஆகும், டிசியில் யூஸ் ஆகாது. ஏன்னா இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி, கெப்பாசிட்டர் இன் ஏசி. மேலே முகடு அகடாகுது, இது 1, இது 0. மேலே இருக்கிறது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கிறிஸ்ட் ட்ரஃபாக இருக்குது. அப்போ மேலே வந்துட்டு இது வரைக்கும் சார்ஜ் ஆகும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், சார்ஜ் டிஸ்சார்ஜ் அப்படி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹை ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஹை ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் சார்ஜாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? தென் டிசியில் பாருங்க டைரக்ட் கரண்ட், அப்போ நோ ஃப்ரீக்வன்சி இல்லை. அப்படி இருக்கும்போது நோ கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்டே கிரியேட் ஆகாது. அப்படி இருக்கும்போது கெப்பாசிட்டர் ஏசி சர்க்யூட்டில் மட்டும்தான் யூஸ் ஆகும், டிசியில் யூஸ் ஆகாது. சரியா? ஸோ சிம்பிள் கொஸ்டின். ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.